வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் கதைக்கு வந்து நான் சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அண்ணான்ற பார்வைக்கு இந்த வீடியோ போகணும். என்ன காரணம்னு சொன்னால் நானும் ஃபோன் அந்த அந்த அவற்றை பிஏக்கு எடுத்திருந்த நான் எனக்கும் வந்து தொடர்பு கிடைக்க மாட்டேன்டிட்டுது. இந்த இந்த விஷயம் வந்து முக்கியமாக அண்ணான்ற காதுக்கு போய் சேரணும். அண்ணா இந்த இது சம்மந்தமாக நான் சொல்கிற ஆக்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை ஒருக்கா கண்டிப்பாக பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இது ஒரு சிலர் இல்லை, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணிக்கிறதும் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பயணிக்கிற நிறைய பேற்ற உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து அண்ணா கண்டிப்பாக கதைக்கணும், பாராளுமன்றத்திலேயும் கதைக்கணும். என்ன காரணத்துக்கு கதைக்கணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற பொலிஸ்கள் வந்து இதுக்குரிய ஒரு நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் இல்லையன்றதான் ஒரு குற்றச்சாட்டாக வந்து எனக்கு வச்சிருக்கணும். எனக்கேன் இந்த பிரச்சனை வந்து சேர்ந்ததுன்னு சொன்னால் அண்ணாண்ட தொடர்பு வந்து அவைகளுக்கு கிடைக்கலையாம். அப்போ அதனால் வந்து என்னைய தொடர்பு கொண்டு தம்பி இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக்கி இப்படி அர்ச்சுனா அண்ணாக்க அனுப்புங்கோ, கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டு போய் இருக்கணும்னு சொல்லணும். அதுக்குரிய எவிடன்ஸு ஆதாரங்கள் வந்து அவையல்டைம் இருக்குது. அடுத்த கட்டம் வந்து நேரடியாக கூட அவையல் அர்ஜுனா அண்ணாவை போய் சந்திக்கவும் தயார். ஓகே, என்ன பிரச்சனைன்றதை வந்து நான் விரிவாகமாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டு இருக்கக்குள்ள ஒரு சில இடங்களில் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு நபர் ஏறுறார். அவர் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் வந்து செலக்ட் பண்ணுறார். ஆற்ற கழுத்தில் கையில் தங்கம் இருக்குது, அதுதான் அவற்றியேம். இந்த ஃபோனுகள் எடுக்க மாட்டார். இந்த கழுத்துகளில் ஃபோனில் ஃபோன் பேசுகள் அவர் எடுக்கிறதில்ல, கழுத்தில் கையில் இருக்கிற தங்கம் மட்டும்தான் அவர் எடுக்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செயல்பாடாக இருக்குதாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதில் உயிரிழக்கிற ஒரு தருணத்திலேயும் ஒரு 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 அண்ணா இருந்திருக்கிறார். அவர் வந்து எனக்கு வாக்குமூலம் மாதிரி கதைச்சி இந்த பிரச்சனையை தம்பி நீ கதையன்று சொன்னதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து அர்ச்சுனா அண்ணாவுக்கு கண்டிப்பாக என்ன பிடிச்ச உறவுகளால் போய் சேரணும். சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் வந்து இவையல் பயணித்து கொண்டு இருக்கக்குள்ள இந்த நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு இடையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனறுவை அப்படியான இடங்களுக்குள்ளே ஆள் ஏறிட்டு இந்த பஸ் போய் நிற்கின்றான சாப்பிட்ற இடங்கள், அந்த இடங்களில் வந்து இவர் செலக்ட் பண்ணின ஆக்களோட நல்ல மாதிரி போய் கதைச்சிட்டு அவைகளோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவைகள் கடையில் சாப்பாடு வேண்டே அதை எடுத்து உரிமையோட சாப்பிட்றார். அதை சாப்பிடக்குள்ளே எங்களோட தமிழ் மக்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால் ஆரும் வந்து ஒரு உரிமையோட பழகிட்டால் உடனே நம்பிடுறது. சரியா? நம்பினால் அந்த கண்டக்டருக்கு சொல்லப்படுது, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சாக நான் இந்த சீட்டை மாற்றி இஞ்சால நான் இருக்கிறேன், இவையில் அங்கே விடுங்கன்னு சொல்லி இப்போ மாற்றி இருந்து கொண்டு அவைகளோட நல்ல விதமாக கதைச்சி பயணிச்சுட்டு ஒரு பிஸ்கெட், அதுலேயும் பாருங்கோ லெமன் பிஸ்கெட் எடுக்கிறார். பிஸ்கெட் எடுத்து தானும் அந்த பிஸ்கெட்டில் எடுத்து சாப்பிட்றார். அதில் தான் ரிக்ஸ் இருக்குது. அவற்றை ரிக்ஸ் எது உண்டு அதில் பயன்படுத்துகிறார். அந்த லெமன் பிஸ்கெட் எடுத்து தானும் சாப்பிட்றார். சந்தேகம் பெறக்கூடாண்டு இவைகளுக்கும் பக்கத்தில் இருக்கிறார்களுக்கும் கொடுத்தால் இப்போ உண்மையிலேயே நாங்கள் வந்து என்ன செய்வோம், எல்லாரோடையும் பழகி கொண்டு போவேக்குள்ள நாங்கள் கூடிய பாவம் அப்படி தான் எல்லாரையும் நம்புகிற கூட. அப்போ அதே அடிப்படையில் என்னோடய கதைச்ச அண்ணாக்களும் வந்து நம்பி இந்த பிஸ்கெட்டை வண்டி சாப்பிட்டோன்னு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலத்துக்கு குறைஞ்சது அந்த பிஸ்கெட்டின் தன்மை இருக்குதாம். அது வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வரைக்கும் இருக்குது. சரியா? இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு அது வந்து ஒரு மருந்து, இது வந்து ஒரு பொல்லாத மருந்தான். அந்த மருந்து உணவை சாப்பிட்டதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கூட இருக்குது. அவையில் என்னத்துக்காக இப்போ என்ன தொடர்பு ஒன்றுன்னு சொன்னால் இந்த விஷயம் அர்ச்சுனா அண்ணாவுக்கு தெரியணும் என்றதான் அவன் 100% ஏம். அதோடு சேர்த்து தாங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி, இந்த ஒரு கண் தெரியாத ஒரு ஐயாவை வந்து ஏமாற்றி அவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் சாகுற ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார். அப்படியான ஒரு மனுஷரை கூட இவன் விட்டு வைக்கலையான்னு சொல்லி அந்த என்னோடய கதைச்ச அண்ணா வந்து சொன்னது. அப்போ எனக்கும் வந்து மனசு வந்து சரியான ஒரு வேதனையாக போயிட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா அண்ணா இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தில் வந்தேன்னா உண்மை இருக்குது. நான் லேசில் உங்கள் சம்மந்தமாக உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய விஷயங்கள் வந்து லேசில் நான் கதைக்க மாட்டேன். சரியா தீர விசாரித்து ஆராய்ஞ்சு போட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என்ன காரணம்னு சொன்னால்
பாராளுமன்றங்களில் நீங்கள் இந்த விஷயங்களை தெளிவாக கதைக்கணுமன்றக்காண்டி. 2வது விஷயம், ஏன் அதை கதைக்கணும்னு சொன்னால், இந்த இது சம்பந்தமாக இப்படி ஏமாற்றப்பட்ட நபர்கள் போய் போலீஸில் என்ட்ரி போட்டு இல்லை போலீஸில் போய் முறைப்பாடு போடக்குள்ள அது பெரிய அளவில் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கப்படுது இல்லையா? சரியா? அது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அவன் எங்கே போனால் நாங்கள் என்னென்று பிடிக்கிறோன்ற மாதிரி கதைக்கணுமா? சரியா? நான் வந்து ஒட்டுமொத்த போலீஸையும் குறை சொல்ல வரையில் எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். மற்றது இந்த நபர் வந்து அவற்றை இப்போ அவர் இருந்த சிசிடிவி கேமராவில் வந்து அவற்றை முகங்கள் எல்லாம் பதிவாகிருக்குதாம். அதுகளெல்லாம் வந்து தெரலாம் உங்களுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், நான் இதில் வீடியோவில் வந்து அந்த படத்தை இணைச்சேன்னு சொன்னால் அந்த குற்றவாளி அலர்ட் ஆகிற ஒரு சான்ஸ் இருக்குது. அதால் நான் அதை வந்து இதில் இணைக்கல. அண்ணாண்ட பார்வைக்கு இந்த விஷயம் போயிட்டு அண்ணாண்ட தொடர்பை வந்து நான் அவைகளுக்கு மாற்றி விட்டுட்டேன்னு சொன்னால் நிறைய உண்மைகள் அம்பலப்படுத்தப்படும். அதான் உண்மையான ஒரு சம்பவம். என்னோட கதைச்ச ஒரு அண்ணா வந்து பரந்தனில் இருக்கிற அண்ணா. இப்போ நான் ஓமண்டு சொல்லிட்டால் நேர வாரம் தம்பி, நான் நேர வந்து உங்களோட கதைக்கிறேன்னு கூட சொன்னவர். இல்லை நான் இந்த காணொலியை வந்து டாக்டர் அர்ஜுனா அண்ணாக்கு அனுப்புகிறேன். என்னென்னு சொன்னால், நான் வந்து இப்போ பர்சனலாக நேரடியாக கதைக்கிறவ கூட எனக்கு சில சந்தர்ப்பம் அமைய மாட்டேன்டிட்டுது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இதை வீடியோவாக்கி போடுறேன். ஏன்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேருக்கு தெரியும், சதீஷ் எந்த ஒரு விஷயத்தையும் லேசில் கதைக்க மாட்டான். கதைச்சால் அது சரியாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ வந்து அர்ஜுனா அண்ணா அந்த பார்வைக்கு கொண்டே விடுங்க உறவுகளே. அண்ணாண்ட தொடர்பை எப்படி மாற்றி விடணும்னு சொன்னால், அந்த இது சம்பந்தமான வந்து ஒரு ஆள் இல்லை, 3-4 பேர் இது சம்பந்தமாக என்னோட கதைச்சிருக்கினா. அவைகளும் வந்து சொல்கிற ஒரே ஒரு வசனம், தாங்கள் ஏமாற்றப்பட்டுட்டேன் தம்பி, இனியும் மற்ற வேறு ஆக்கள் ஏமாற்றப்படக்கூடாது. என்ன காரணம்னு சொன்னால், பர்ஸ் எடுக்கிறான் இல்லையா, ஃபோன் எடுக்கிறான் இல்லையா, நகை கழுத்திலையோ கையில் இருக்கிற நகை மட்டும்தான் அவன் ஏம். என்ன காரணம்னா, இப்போ பவுன் தங்கம் சரியான விலை, அதால் அவன் எடுக்கிறான். நான் பிறகு எனக்கு ஒரு யூடியூப் லிங்க் கொண்டு போட்டு விட்டுருந்தேன், அது பார்த்தேன். நான் பார்த்த இடத்துல இது சம்மந்தமாக வேறு உறவுகள் கதைச்சிருக்கணும். அதுக்கு சரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கலைன்றது தான் அவன் மன வருத்தமும். இந்த விஷயத்தை கொண்டு போய் நீ அர்ஜுனா நான் பார்வைக்கு விட்டுட்டேன்னு சொன்னால் தம்பி, இது கண்டிப்பாக இதுக்கு சரியான ஒரு தீர்வும் முற்றுப்புள்ளியும் அர்ஜுனா அண்ணா வைக்குமென்று சொல்கிறது தான் அந்த அண்ணாண்ட கருத்து. மற்ற அந்த கண் பார்வை தெரியாத அந்த அவரை கொண்டு போய் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுத்தி ஏமாற்றி இருக்கிறான். அவர் உண்மையிலேயே சரியாக மன உளைச்சலுக்கு கூட ஆளாயிட்டார். அவருக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குதான், சின்ன பிள்ளை, ஒரு குமார் பிள்ளை ஒன்று. தான் எவ்வளவுத்துக்கு தம்பி அந்த வலியை தாங்கி வந்தனன்ற சொல்லலாதன்றார். இன்னும் ஒரு அண்ணா வந்து ஐசியூ ஒரு மருத்துவத்திலேயே ஐசியூன்னு சொன்னால் பொறுத்த சிகிச்சை நடக்கிற இடம். அதுக்குள்ளே இருந்து என்னன்னு சொன்னால், அவன் என்ன மருந்து பாவிக்கிறான்ன்ற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் வந்து எவிடன்ஸாக இருக்குது. முக்கியமாக இந்த 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 இது சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து அர்ஜுனா அண்ணாவோட கதைக்கணுமென்று தாண்டினா கதைக்கணுமென்றதான் அவன் கதைச்சி இந்த பிரச்சனையை 100% அண்ணா தீர்த்து தரும்ன்றதான் அவன் ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அர்ஜுனா அண்ணா, நீங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குமென்று நம்பித்தான் போடுறேன். அவன் தொடர்பை நான் உடனே தருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து வீடியோக்களில் சொல்லி அவன் ஃபோன் நம்பரை போட்டு இது வந்து அலர்ட் பண்ணக்கூடாதுக்காண்டி தான் நான் இந்த காணொலியை ஒரு கணக்கான ஒரு இதில் முடிக்கிறேன். அப்போ கண்டிப்பாக அண்ணா, நீங்கள் இந்த வீடியோன்ற சம்மந்தமாக இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்த்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்தே ஆகணுமுன்னா. ஏன்னு சொன்னால் உங்களை நம்பினோம், அதோடு சேர்த்து என்னைய நம்பினோம். எப்படின்னு சொன்னால், தம்பி உன்னிட்ட சொன்னால் அது அர்ஜுனா அண்ணாட்ட போய் சேரும் என்று நம்பினோம். அதுக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை ஒரு மக்கள் கொண்டே சேர்த்து விடணும். அதோட இந்த கொழும்புகளில் உண்மையிலேயே இந்த பிரச்சனை நடக்குதுன்றதை வந்து நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கும் அண்ணா வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நான். அண்ணா போட்டால் நிறைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வார உறவுகள் வந்து அலர்ட் ஆகிவிடும். என்னத்துக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவைகளுக்கும் வந்து விஷயம் தெரியாமல் இப்படியான சூழ்நிலைகளில் மாட்டி தவிச்சிருப்பினோம். நிறைய பேர் இந்த பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் இருப்பினோம். அப்போ இனி வரும் ஆக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது.
அதுக்காக அண்ணாவும் ஒரு காணொளி ஒன்று போடணும். அண்ணா மற்றது நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் கதைச்சே ஆகணும்னா அதுவும் வந்து இந்த இந்த போலீஸ்காரர் வந்து இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றதான் அவையின் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இது வந்து அவையல் இன்றைக்கு நான் உங்களோட நேர கதைக்கோணும் வாங்குண்டா கூட வந்து வாக்குமூலம் தர தயார். சரியா? அதை நான் இதில் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நேற்றும் எனக்கு ஃபோன் எடுத்து இந்த பிரச்சனையை கதைச்சிட்டு சொன்னவர், தம்பி சதீஷ் இது ஒருக்கா கொஞ்சம் குயிக் பண்ணுங்கோ, இதால் நிறைய பேர் பாதிக்கப்படுனவன்னு சொல்லி நேற்றும் ஒரு அண்ணா காய்ச்சவர். மற்ற அந்த கண் தெரியாதன்ற அண்ணா வந்து எனக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து எனக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறார். நான் வந்து அதுகளை வந்து இதில் அலர்ட் பண்ணி போடக்கூடாதுன்றக்காண்டித்தான் இதை நான் போட விடுறேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வச்சு கொடுக்கணும். என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து அர்ஜுனா அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அண்ணா லேசில் சில விஷயம் கதைக்காது, இப்படியான விஷயங்கள் சிலது அண்ணாவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தருமன்றது தான் என்னுடைய ஒரு கருத்தும். இந்த ஒருக்கா தொடர்பு கிடைச்சே ஆகணும்ண்ணா, அவையோட ஒருக்கா நீங்கள் கதைக்கணும். நீங்கள் இது சம்பந்தமான இது வந்து என்ன டைம் வந்து உங்களோட தொடர்பில் இருக்கிற அண்ணாக்கிட்ட நம்பர்கள் இருக்குது, நான் அவைகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவேன். அவைகள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒன்று செய்யணுமென்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நானும் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வேலைகள் சரியான நெருக்கடி வேலைகளுக்குள்ள உள்ளாயிட்டேன். அப்போ ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலையில் வீடியோக்கள் வந்து நான் அண்ணா பற்றியோ இல்லை ஆரை பற்றியுமோ ஒரு சில வீடியோக்கள்லாம் நான் போடுற கொஞ்சம் குறைவாக இருக்குது. என் ஃபாலோவர்ஸ் குறைக்காதேங்கோ, கொஞ்சம் தெரியும் தானே, வேலை அண்டண்டாடு உழைச்சா தான் சாப்பிட முடியுமன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியாக வேலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதனால இந்த வீடியோக்கள் வார குறைவு. என்னை ஃபாலோ பண்ணுற உறவுகள் எங்கடா இவனை காணையிலேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்து கதைப்பேன். சும்மா யூடியூப்புக்கு வீடியோ போடணும், கண்டென்ட் போடணும்னு சொல்லி நான் கதைக்கிறாள் இல்லை. நான் அதில் வந்து காசு பணத்தை எதிர்பார்த்து கதைக்க போகிற ஆளும் இல்லை. என்னால் 4 பேருக்கு நல்லது நடந்தால் சரி, அதான் என்னுடைய ஒரு கருத்தும். அடுத்த ஒரு விஷயம், இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறபடியாக நான் ஒரு சில கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன்னா, என்னென்னு சொன்னால் நான் ஆரம்ப காலம் நான் இந்த யூடியூப் துறக்க முதல் டிக்டாக்கோ ஃபேஸ்புக்கோ இந்த யூடியூப்புக்கு செய்தோண்டு ஆரம்ப காலத்தில் வந்து நான் நிறைய குடும்பங்களுக்கு உதவியல் வேண்டி கொடுத்துருந்தேன். நான் எப்படின்னு சொன்னால் புலம்பெயர் தேச உறவுகள்கிட்ட நேர போய் கதைச்சி அவைய வீடியோ எடுத்து போட்டு அவைகளுக்கு கிடைச்ச உதவியை அவைகள் நேரடியாக செய்யக்கூடிய மாதிரியெல்லாம் செய்து விட்டுருந்தேன். நான் எனக்கு பிறகு போய் பெற சூழ்நிலை பிரச்சனைகளால் நான் அதை செய்ய விட்டுருந்தேன். நான் இப்போ என்னை வந்து நிறைய உறவுகள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கணும். அதில் ஒரு சில குடும்பம் வந்து உண்மையிலேயே சரியாக கஷ்டப்படுற மாவீரர் போராளி குடும்பங்கள். அதுலேயும் வந்து ஒரு அண்ணாக்கிட்ட ஒரு டீமாக அவைகள் கயனண்ணா டிக்டாக்கில் இருந்து அவற்றை ஒரு டீமாக ஒரு அண்ணாவுக்கு உதவி கொடுத்துருந்தது. அந்த அண்ணா இன்றைக்கும் சர்வீஸ் ஸ்டாண்டெல்லாம் போட்டு நல்லா இருக்கிறார். அந்த அண்ணாவை போய் கேட்கணுமா, இப்போ உங்களுக்கு இந்த சதீஷ் உதவி வேண்டி தந்தது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அந்த சதீஷ் தம்பி ஒருக்கா வந்து எங்களை ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டு உதவி வேண்டி தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போ உண்மையான சம்பவம் என்னென்னு சொன்னால், இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து இப்போ என்ன சூழ்நிலைக்கு இருக்கணும் வேண்டும் இல்லையா தெரியாது. இப்போ இந்த யுத்தங்கள் இதுகள் நடக்கிறபடியாக அவைகளே அண்டண்டாட என்ன சூழ்நிலையில் இருக்கணும்னு தெரியாது. நான் ஒரு கருத்து தான் கேட்குறேன். எப்படி என்று சொன்னால், நான் திரும்ப அந்த வீடியோக்கள் எடுத்து போட்டு அவைகளுக்கு உதவிகள் பெற்றுக் கொடுக்க முடியுமா? நான் அப்படி என்று சொன்னால் நான் அது நான் முதல் கூடவே அப்படி தான் செய்திருந்தேன். ஒரு சனி ஞாயிறு தான் நான் இந்த விஷயங்களை செய்திருந்தேன். நான் இது சம்பந்தமாக நான் போய் எடுத்து போடவா என்னென்னு சொன்னால், என் மனசில் இருக்கிற சொல்கிறேனே, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் மரத்தில் காசு பிடுங்குற இல்லை, அவைகளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான். அவைகள் வந்து தங்களுக்கென்ற ஒரு கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு யாரும் கஷ்டப்படுறவர்களுக்கு சின்ன உதவி செய்யணும், மன திருப்தியாக இருக்கணுமென்ற ஒரு அடிப்படையெல்லாம் செய்கிறது. இந்த இப்போ காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த வன்னி பிரதேசங்களில் வந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த எங்களோட ஒரு
நாட்டுக்காக போராட்டத்துக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க வந்து சரியாக கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கும் நாங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லி செய்கிற உறவுகளை தான் நான் கேட்குறேன். நான் இது சம்பந்தமாக என்னத்துக்கு கேட்க வரேன்னு சொன்னால், திரும்ப நான் அந்த காணொளிகள் எடுத்து போட்டு உதவிகள் எதுவும் பெற்றுக் கொடுக்க முடியுமா? களவு இன்றைக்கும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை. நான் உதவி செய்த குடும்பங்கள்ட்ட அனைத்து வீடியோக்களும் நான் இதில் போட்டுக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆரம்ப காலத்தில் அதான் போட்டு கொண்டு வந்தேன், அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ஏன் அதை கேட்க வரேன்னு சொன்னால், நான் ஒரு நாள் நான் மெனக்கெட்டு போவேக்குள்ளே வீடியோக்களை எடுத்து போட்டு அவைகளுக்கு உதவி கிடைக்காத பட்சத்தில் அவைகளும் மன வருத்தப்படக்கூடாது, நானும் மன வருத்தப்படக்கூடாது. நான் நிறைய பேருக்கு வேண்டி கொடுத்துருக்குறேன் உதவியை. இந்த கோழிக்கூடுகள், சைக்கிள்கள், குழாய் கிணறுகள், இப்போ சர்வீஸ் ஸ்டாண்டுகள், அப்படி பல வழியால் நான் பெற்றுக் கொடுத்தோன்னா இருந்தேன். அதை என்னைய நம்பி நிறைய பேர் தந்திருந்தவேல். ஆனால் இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து என்ன சூழ்நிலைக்கு இருக்கணும்னு தெரியாமல் நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அவையன் அந்த அந்த பார்க்குற உறவுகளுக்கும் உதவி செய்ய மனம் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் செய்யலாமல் கிடக்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த உதவி கேட்ட உறவுகள் யோசிக்குங்கள், சதீஷ் தம்பி வீடியோ எடுத்துக்கொண்டே போட்டு அது உதவி வரையிலேன்னு சொல்லி அவைகளும் மனசில் ஒரு சின்ன ஒரு ஏக்கமும் கவலையோடையும் இருப்பினோம். நாங்கள் வந்து நான் போகிறது வந்து முன்னாள் போராளி மாவீர குடும்பத்தை தேடி தான் போகிறேன். நான் அதுகளை திரும்பவும் நான் ஒரு ஏக்கத்துக்குள்ளே உள்ளாக்கிடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் கேட்குறேன். இதுக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று வேணும். இல்லை தம்பி நீ செய்யடான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக திரும்ப இதை செய்கிறேன். இல்லை தம்பி இப்போ வந்து வெளிநாடுகள் வந்து சரியான ஒரு சூழ்நிலை மோசமாக மாறிக்கொண்டு இருக்குது, இப்போ வேண்டாம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, எல்லாரையும் நாங்கள் செய்வோம் என்ற உறவுகளும் கொமெண்டில் தெரிவிங்க. நான் ஒரு கருத்தாக கேட்குறேன். அவ்வளவுதான். இதில் உண்மையிலே அர்ஜுனா அண்ணா இந்த விஷயத்தையும் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அலசி ஆராய்ச்சி போட்டு ஒரு கடும் தீர்வு ஒன்று எடுத்தே ஆகணும். இது வந்து கொலைக்களம் மாதிரி மாறுதுன்னா, ஒரு மனுஷர் மயக்கம் வந்து 5-6 மணித்தியாலத்துக்கு மேலே போகுதாம். நீங்கள் டாக்டர்ன்ற வழியாக உங்களுக்கு அந்த மருந்துன்ற இதுகள் எல்லாம் தெரிய வரும். நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் கதைக்கணும். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்களை நான் அவருக்கு தொடர்பு படுத்தி விடணும். அதான் நான் கேட்டுக்கொண்டு வரேன். அந்த விஷயத்தை தான் கேட்டுக்கொண்டு வரேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே. நன்றியா.